உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஏசாயா 54 அதிகாரம் 13 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். ஏசாயா 54:13 வாசிச்சு பாருங்களா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க என் அன்பு சகோதர சகோதரிகளே. இன்றைய நாள் எப்படிங்க போச்சு அப்படிங்கிற என்ன சொல்லுவீங்க? எப்போதும் போலதான் பிரதர், எதுவும் பெருசாக நடக்கல, ஓடிக்கிட்டே இருக்கும், ஓட்டங்கள் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஓட்டங்கள் அதிகமாக என்ன ஆகும்? நம்முடைய உடல் ரொம்பவே பலவீனம் இல்லாமல் இருக்கும்ல, சோர்வுச்சிருப்போம்ல. ஸோ உண்மைக்காக நம்ம போராடுறோம், உழைக்கிறோம், நிறைய விஷயங்கள் வேணும்ல. எனக்கு எதுவுமே கிடைக்கல பிரதர் வாழ்க்கையில், எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன், ஆனாலும் இன்னும் என்னோடய வாழ்க்கையில் ஃபுல்ஃபில்லாக நான் எதுவும் பண்ணலை தான் சொல்லணும். சொந்த வீடு வேணும், நிறைய விஷயங்கள் வேணும்னு சொல்லி ஜபத்தில் கேட்குறேன், கொடுப்பாருன்னு சொல்லி பார்க்குறேன். கண்டிப்பாக கொடுப்பாரு, கலங்காதீங்க. உண்மையாக நீங்கள் பண்ணக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒழுக்கத்தோடு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கடைப்பிடிக்கணும்ல. ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க அன்புடன் போதித்து பெற்றோருக்கு மகிழ்ச்சி தரும் என்று கூறுகின்றது நீதிமொழிகள் 23:17. இனி நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தில் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. நம்ம போய் சொல்கிறோம், இந்த விஷயத்தை பண்ணுறோம், எப்படியோ நம்ம கரெக்டாக இருக்கணும்னு நினைப்போம், ஆனால் சந்தர்ப்ப சூழல் நம்மளை மாற்றிடுதுன்னு சொல்லலாம்ல. கோவமே படக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனால் கோவம் வந்துடும். கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல பிரதர், கோவத்தில் நான் எடுத்துரிஞ்சு பேசிட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவோம்ல. வார்த்தை விட்டதுக்கப்புறம் சாரி சொன்னால் அக்செப்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், நிதானிச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா எல்லாமே சுமூகமாக முடியும், நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தமும் உடையமாக தான். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம பசங்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கிறோம், அவங்க எப்படி வெளியில் நடந்துக்கிறாங்கன்றது நம்ம நடந்துக்கிற முறை தான் இருக்குல்ல. இன்றைக்கி ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான்னா தப்புன்னு தெரிஞ்சு நம்ம திருத்தாமல் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய தப்பு இல்லை. என் பையன் தானே அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா நாளைக்கு அவன் வெளியில் போயிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொண்டு வருவான்ல. அப்போவே நம்ம அந்த விஷயத்த சொல்லி புரிய வச்சுருந்தா அவன் அதுலேருந்து வெளியே வந்திருப்பான். நாளைக்கு அவனும் கேள்வி கேட்பான், ஏம்மா என்னை திருத்தலை, ஏன்ப்பா என்னை அதை சொல்லி புரிய வைக்கல, தப்புன்னு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கம்மன் தான் இருப்போம். ஸோ பண்ணுற தவிர நம்ம திருத்திக்கிட்டு இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னா, இது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி புரிய வச்சோம் அப்படின்னா நாளைக்கு உங்கள் பசங்க உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு ஓகே இதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம இந்த விஷயத்த பண்ணோன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைய நாள் உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஜபத்துக்குள்ளாக ஒன்றிணையும் போது ஏசப்பா கிட்ட பேசணும்ல. ஆண்டவரே என் பசங்க நல்லா ஞானத்தை கொடுங்க, நல்லா படிக்கணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டுருக்குல்ல. அதுவும் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இந்தியா வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு, எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அவங்க இது பண்ணுறாங்க, இவங்க இது பண்ணுறாங்கன்னு சொன்னால் பண்ணுறோம். அடுத்தவங்கள பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல. நம்ம எப்போ நம்ம முயற்சி பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ண வைக்க போகிறோன்னு தெரியலல்ல. அடுத்தவங்க பண்ணுறோம், நம்ம அதை பண்ணுறோம், அடுத்தவங்க செய்கிறானா அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்யாமல் உங்களுக்குள்ளே உங்களை தேடுங்க ஃபஸ்ட்டு. நமக்குள்ளாக என்ன விஷயங்கள் இருக்குது, என்ன பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணுமே. ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, நாளைக்கு மறுநாள் எப்படி இருக்க போகுது தெரில. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாள் மாறிக்கிட்டே இருக்குது, அப்டேட்ஸ் ஆகிட்டே இருக்காங்க. நம்ம இன்னும் அப்டேட்டே ஆக முடியலல்ல. ஏன்னா நம்ம அப்படியே இருக்கோம், வேடிக்கை பார்த்துட்ருக்கோம், அடுத்தவங்கள பார்த்து காலங்கள் ஓடிடுச்சு, எல்லாமே நகர்ந்து போயிடுச்சு, நம்ம நகர முடியாமல் இருக்கும். ஸோ நம்ம நகரணும் அப்படின்னா நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? உண்மையான உழைப்பு, நேர்மையான விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எந்த தடைகள் வந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம்னு சொல்லி போய்கிட்டே இருங்க. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த விஷயம் பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். முதலாவது என்ன பண்ணணும்? செபிக்கணும், உண்மையான விஷயத்தை நோக்கி ஓடணும், அன்பை கொடுக்கணும். அன்பை உண்மையாக கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். கோவப்படாதீங்க, எடுத்துரிஞ்சு பேசாதீங்க, சந்தோஷமாக இருங்க. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக ஒவ்வொரு தாத்தா பாட்டிக்காக ஜெபிக்க போகிறோம், ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி ஆதரவச்சு கைவிடப்பட்டு எத்தனையோ அப்பா அம்மாக்கள் முதியோர் இருக்காங்களா. ஸோ அவங்களுக்காக ஜெபிச்சுக்கலாம். அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்கள், அவங்க தான் எல்லாமேன்னு சொல்லி புரிய வைங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கோம் அப்படின்னா அவங்க தான் காரணம். ஆனால் இன்றைக்கி எத்தனையோ பேர் என்ன பண்ணுறோம்? நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அம்மா அப்பா சொல் பேசி கேட்குறது இல்லை. அம்மா அப்பா எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்க, நான் கொண்டு போய் முதியோர் விட்டுறேன்னு சொல்லி கேள்விப்பட்டு நம்ம பார்க்குறோம்ல. நடா இது அப்படிலாம் இருக்குது. ஸோ அதனால் அம்மா அப்பா நல்லா கவனிச்சிக்கோங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களை சொல்கிற பேச்சு கேட்டு நடந்தோம் அப்படின்னா எல்லாமே வெற்றி தான்.
கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் அடையலாம். ஸோ இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, நீதியாய் நடக்கவும் உமக்கு முன்பாக கீழ்ப்படியும் பிள்ளைகளாக இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் பிள்ளைகளும் வரும் சந்ததியினரும் ஆசீர்வதிக்கப்படும்படி எங்கள் வாழ்க்கை நித்திய சாட்சியாக விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகளை சமாதானத்தினால் நிரப்புவீராக ராஜா. அவர்கள் மனம் சோர்வடையாமல், குழம்பி போகாமல், தீய உறவுகளுக்குள் சென்று விடாமல், ஆபத்தான தாக்கத்துக்குள் உள்ளாகி விடாமல் காத்து கொள்வீராக. அவர்கள் தேசத்தில் பலத்திருக்கவும் நாமத்திற்கு மகிமை கொண்டு வரும்படியாக செல்வாக்குள்ளவராக வளரும்படி செய்வீராக. வார்த்தையின்படியே அவர்களை அன்பாய் ஒழுக்கத்திற்குள் வழிநடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. போகும்போது வரும்போதும் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கூட இருந்து பத்திரமா பார்த்துப்பீங்க நம்புகிறேன்ப்பா. எங்கள் ஜெப விண்ணப்பங்களை கேட்டு எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. கீழ்ப்படிதலோடு இருக்கவும் விசுவாசத்தில் நாங்கள் பலத்திருக்கவும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. உம்முடைய ஆவிக்குரிய விசுவாசத்துடன் சுதந்திரமாக இருக்க உதவி செய்வீராக. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ராஜா. கண்ணீரை துடைப்பீராக. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. குடும்ப உறவுகளுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாத ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்குறப்பா. தீய பழக்கத்தினாலும் சரி, தவறான திசை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் பாருங்கப்பா. அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று கேட்குறப்பா. நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.